ஆல், இன்றைக்கி சிம்பிளான ஃப்ளோர் சைக்கிளிங் எக்ஸசைஸ் பார்க்கலாங்க. இது ஆப்ஸ்க்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஆசை, ஆனால் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க நிறைய ஒர்க் அவுட்ஸை மைண்டில் வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு 5-7 ஒர்க் அவுட்ஸை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை முதல்ல ஒரு 10 நாளைக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்ட்டு செக் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக. அண்ட் அடுத்த 10 நாள்ன்ட்டு எவ்ரி 10 டேஸ்க்கு வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஃப்ளோர் சைக்கிளிங் மெத்தட்க்கு நான் மேட்டை போட்டுட்டு படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெடலிங் ஃபார்வர்டில் ஒரு 20 25 வாட்டி பெடலிங் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரிவர்ஸ் பெடலிங், எப்படி சைக்கிள் நம்ம ஓட்டும்போது பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ரிவர்ஸ் பெடலிங் இன்னுமே கான்ஷியஸாக இன்னுமே எங்கேஜாக இருக்கும். பெடலிங் கரெக்டாக சர்க்குலர் ஃபார்மில் இருக்கணும். சில பேர் குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. கரெக்டாக சர்க்குலர் ஃபார்மில் அந்த உங்களுடைய பெடலிங் மூமெண்ட்ஸ் இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதை விட ரிவர்ஸ் பெடலிங்க்கு இன்னுமே கோரை என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப் கோர் மசில்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது இந்த மம்மி டம்மின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரசவத்துக்கு அப்புறமா லூஸாக மசில்ஸ் இருக்கும், அப்டமன் மசில்ஸு. ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஆப்ஸை நல்லா டோன்ட் ஆகும். அண்ட் லெக்ஸு, தைஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, குவாட்ரிசெப்ஸ்லாம் நல்லா டோன்டாகவும் இருக்கிறதுக்கு, ஜாயின்ஸ்க்கு ரொம்பவும் நல்ல ஒரு மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஹோல்ட் யோகா.